இன்பமான குழந்தைகளே, இன்று ஒரு அழகான கதையை சொல்லப் போறோம். சின்ன பையன் பப்புவும் அவரை காப்பாற்ற வந்த கடவுளும் பற்றிய கதை. ஒரு அழகான கிராமத்தில் பப்பு என்ற ஒரு குட்டி பையன் இருந்தான். பப்பு எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா இரவு தூங்கும்போது கொஞ்சம் பயப்படுவான். அப்போ பப்புவின் அம்மா எப்போதும் அவனை அணைத்துக்கிட்டு சொல்லுவாள், பப்பு, கவலைப்படாதே, கடவுள் உன்னை எப்போதும் காப்பார். அதை கேட்ட பப்பு ஆனந்தமாக கண்மூடுவான். ஒரு இரவு வெளியே காற்று சத்தம் போட்டது. மரம் இலைகள் சலசல என்று குலுங்கின. பப்பு சின்ன பையத்திலே கண்களை திறந்தான். அப்போது ஒரு அதிசயம்! அறைக்குள் பொன்னிற மென்மையான ஒளி பரவியது. அந்த ஒளியிலிருந்து ஒரு தெய்வீக உருவம் தோன்றியது. அது கடவுள்தான். கடவுள் பப்புவிடம் மெதுவாக சொன்னார், பப்பு, நீ பயப்பட வேண்டாம், நான் எப்போதும் உன் பக்கத்திலேயே இருப்பேன். அது கேட்ட பப்புவின் முகத்தில் சின்ன புன்னகை மலர்ந்தது. கடவுள் கையிலிருந்த ஒளித்துளியை பப்புவின் நெற்றியில் மெதுவாக தொட்டார். அந்த நேரத்தில் அறை முழுக்க இனிய நறுமணம், இரவு முழுக்க அமைதி, பப்புவின் மனசில் நிம்மதி. பப்பு மெதுவாக கண்மூடி இனிமையான ஒரு கனவுலகத்துக்குள் சென்று தூங்கி போனான். அவன் முகத்திலிருந்த அந்த புன்னகை. அடுத்த நாள் காலை பப்பு மகிழ்ச்சியோட அம்மாவிடம் சொன்னான், அம்மா, நேத்து கடவுள் வந்தார். அம்மா அவனை தழுவிக்கொண்டு சொன்னாள், பப்பு, நல்ல பிள்ளைகளுக்கு கடவுள் எப்போதும் அருகில் இருப்பார். அப்புறம் என்ன குட்டீசா, நல்ல மனசோட இருந்தாலே நம்மை கடவுள் எப்போதும் காப்பார். பப்புவை மாதிரி நீங்களும் சந்தோஷமாக நல்ல உள்ளத்தோட இருங்க. இந்த மாதிரி இன்னும் கதைகள் வேண்டுமா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அழகான கதையில சந்திப்போம்.